ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான பக்கோடா ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். கோதுமை மாவோட பசலைக்கீரையும் சேர்த்து தாங்க செய்து காமிச்சிருக்கேன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பக்கோடா நீங்கள் கோதுமை மாவில் செய்ததுன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ருசியாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் பசலைக்கீரை எடுத்திருக்கேங்க. இந்த பசலைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். செடியில் பாட்டில் நான் பசலைக்கீரை செடி வளர்த்துருக்கேங்க. அதில் தான் எடுத்தேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பசலைக்கீரை பக்கோடா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இதுக்கு முன்னே கூட என்னோடய சேனலில் ஒரு முறை போட்டிருக்கேன். கடலை மாவை வச்சு நான் பக்கோடா போட்டிருக்கேன். பசலைக்கீரை பக்கோடா போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 5 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா இதழ் மாதிரி பிரிஞ்சு வரணும். ஒன்றோட ஒன்று சேராத நல்லா நம்ம ஒரு ரோஜா பூவை எடுத்து நம்ம பிக்கும்போது அதனோட இதழ்கள் எப்படி பிரிஞ்சு வருமோ அது போல் நம்ம வெங்காயத்தை அது போல் தான் எடுத்துக்கணும். ஒரு 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 இதோட ஒரு 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 இதோட ஒன்று ஒட்டவே கூடாதுங்க. நல்லா இது போல் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு பக்கோடா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும். இப்போ நம்ம அதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பசலைக்கீரையை சேர்த்துக்கலாம். பசலைக்கீரையை சேர்த்து பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கடுத்து இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவு சேர்த்தா இந்த பைண்டிங் பர்பஸுக்காக தான் நல்லாயிருக்கும். கடலை மாவு 2 ஸ்பூன், ஒரு 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து தேவைக்கேற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. மிளகாய் தூள் சேர்த்து இது எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவில் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகுது. அந்த சூடான எண்ணெயை ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சுடு எண்ணெய் இந்த பக்கோடாவுக்கு பிணையிறதுக்கு முன்னாடி சேர்க்கறதால நமக்கு பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அதனால தான் நம்ம சுடு எண்ணெயை சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயை இந்த மாவில் இந்த வெங்காயத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து தான் பக்கோடாவுக்கு நம்ம பிசையணும். தண்ணி அதிகமாக விடவே கூடாது. தண்ணியை லைட்டாக தெளித்து நம்ம பிசையும் போது இந்த வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் வருங்க. தண்ணியும் வெளியேறும். அதுவும் சேர்த்து நமக்கு நல்ல பக்குவமாக கிடைக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எப்போவுமே பக்கோடா நம்ம வெங்காயத்தை நல்லா பிசையணுங்க. பிசையிறதுல அதுக்கடுத்து இந்த மாவு சேர்த்து இதை பக்குவமாக பிசையிறதுல தான் இருக்குது. அதிகமாக தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா இது போண்டா மாதிரி வந்துடும், பக்கோடாவாக இருக்காது. அதனால தான் இதை பக்குவமாக பிசையணும். இப்போ பாருங்கள், இதுதான் பக்குவங்க. நான் கையில் பாருங்கள் எடுத்து நான் உங்களுக்கு இப்போ உதிர்த்து விடுவேன். இது போல் தான் இருக்கணும். ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும் நம்மளோட பக்கோடா மாவு. நான் ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டே இருக்குது. அப்படியே நம்ம பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்களா, கையில் நான் எடுத்து பிசைகிறேன் பாருங்கள். இதுதான் பக்குவம். இதில் பாருங்கள், அதிகமாக தண்ணியுமே இல்லை. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எடுத்து இது போல் உதிர்த்து விடணுங்க. உதிர்த்து விட்டால் தான் நமக்கு சூப்பராக பக்கோடா கிடைக்கும். இப்போ மாவு ரெடிங்க. நமக்கு பக்கோடா மாவு ரெடி. கலந்து வச்சுட்டோம். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட வேண்டியதுதாங்க. கையில் எடுத்து மாவை பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் நல்லா பொடி பொடியாக நமக்கு பக்கோடா உதிரி உதிரியாக நல்லா கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே விடலாம்.
பக்கோடா சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் ஃபுல்லாக பபுள்ஸ் வருங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பபுள்ஸ் கம்மியான உடனே இது போல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், சீக்கிரமாக வந்து கரிஞ்சிரும், நல்லா வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிக்கடி இது போல் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணுங்க. இது சீக்கிரமாக வந்து நல்லா கலர் திரும்பிடுங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்ததால் சீக்கிரமாக கலர் வந்து மாறிடும். அதனால் அடிக்கடி இது போல் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பக்கோடா கரெக்டான பதத்தில் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து எடுத்துட்டாலே போதும். இந்த சூடுலேயே இன்னும் கருப்பாக வந்துடும் நமக்கு பக்கோடா. அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம எடுத்த பிறகும் வந்து நல்லா இது வந்து கருப்பு கலர் மாறிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இதை எடுத்துடணும். இப்போ நமக்கு பக்கோடா வெந்துடுச்சிங்க. கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இப்போ எடுத்துட்டோம்னா இது கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இன்னும் நல்லா அந்த சூட்லேயே டார்க் கலராக வந்துடும் பக்கோடா. நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவோட பசலைக்கீரை இருந்ததுன்னா சேர்த்து இந்த இது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனோட பாலக்கீரை செய்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பக்கோடா. இப்போ நான் வந்து கையில் எடுத்து உங்களுக்கு வந்து நசுக்கி காமிப்பேன். நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்குங்க. தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட பாருங்கள் மாவே இல்லை பாருங்கள். மாவு அதிகமாக இல்லாமல் வெங்காயம் அதிகமாக நல்லா முறுமுறுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோதுமை மாவு வச்சு பக்கோடா செய்து பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.